பஞ்சமி தினத்துல வாராகி தாயை நினைச்சு காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல இந்த ஒரு வரிய சொல்லுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து தன வசியம் உண்டாகும், பணம் பெருகும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். வாராகி அம்மனை வழிபடுவதற்கு வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது 2 திதியும் ரொம்ப சிறந்தது. இருந்தாலும் இந்த தேய்பிறை பஞ்சமி அன்று வாராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, எதிரிகளால நிறைய கஷ்டம் வருது, சொத்து பிரச்சனை இருக்கு, பங்காளி சண்டை, இப்படின்னு நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க இந்த தேய்பிறை பஞ்சமி என்று வாராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம், எதிரி தொல்லை இதெல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்ல, தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் நல்ல விருத்தி அடைந்து தனவசியம் உண்டாகும். இந்த வாராகி அம்மனை நினைச்சு இந்த இலை மீது இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து இப்படி நம்ம வழிபடுவதால செல்வங்கள் உங்களை தேடி தானாக வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அதுவாவே விலக ஆரம்பிக்கும், ஒண்ணு ஒண்ணா தீரும். இந்த வாராகி அம்மனுக்காக நீங்க ரொம்ப செலவு பண்ணி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம், இதுல எது வேணும்னாலும் நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம். தேவி அப்படியே குளிர்ந்து போவாள், நம்ம வேண்டுவதெல்லாம் தருவாள். இருந்தாலும் இந்த தேய்பிறை பஞ்சமி என்று நம்ம வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய மொச்சை இருக்கு இல்லையா, அதை வைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வாராகித்தாய் வேண்டியதை தருவா. அது மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி தான் இருக்கு. அந்த ஒரு வரியை நீங்க காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல ஜெபித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அகலும். விசேஷ பலன்கள் இந்த தேய்பிறை பஞ்சமி என்று உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாராகி தாயை பத்தி நம்ம அறியாத தகவல்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னாலே அந்த தேவியோட மகிமை நமக்கு புரியும். சப்த மாதர்கள்ல வாராகி தேவியும் ஒருத்தர். 7 தேவியர்ல காரியத்திலும் வீரியத்திலும் மகா சக்தி கொண்டவள் இந்த வாராகி தேவி. பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி தேவிக்கினே உருவான ஒரு அற்புத நாள். இந்த வாராகியோட 12 திருநாமங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த திருநாமங்களை செவ்வாய் வெள்ளியில நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளை அவளுடைய நாமங்கள் நமக்கு அரண் போல இருந்து நம்மளை காக்கும் அப்படின்னு ஐதீகம். ஆனா அந்த 12 நாமங்களும் கூட உங்களால சொல்ல முடியல அப்படின்னாலும் இந்த ஒரே ஒரு வரி நான் சொல்றேன், அந்த ஒரு வரியை சொன்னீங்க அப்படின்னா பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, எந்த விதமான தீய சக்திகளும் உங்களை நெருங்காமல் பாதுகாக்கும் அரணாக அந்த ஒரு வரி இருக்கும். அது மட்டும் இல்லை, மன விரக்தி இருக்கிறவங்க, மன அழுத்தம், சலிப்பு, சோம்பல், பயம், பதட்டம், சொல்ல முடியாத கஷ்டம், இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த வாராகி தாயை நினைச்சு காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் வெறும் வயிற்றுல நீங்க இந்த வரியை நீங்க சொல்லலாம். இதற்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்க யார் வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமியாக 5 பஞ்சமி சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு சொல்ல முடியாத மாற்றம் கிடைக்கும். 8 பஞ்சமி தேய்பிறை பஞ்சமியில நீங்க சொல்லிக்கிட்டு வந்தாலும், வளர்பிறை பஞ்சமியில சொல்லிட்டு வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம். சரி, இப்ப அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்ன இந்த தீபத்தை எப்படி போடுவது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பஞ்சமி அப்படின்னாவே 5 அப்படிங்கிற எண்ணுக்குரிய திதி. 5 எண் பஞ்சமியை குறிக்கக்கூடியது. இந்த பஞ்சமி திதியில வாராகி அம்மனுக்காக நம்ம 5 அரச இலைகளை பயன்படுத்தி தான் தீபம் ஏத்த போறோம். இந்த அரச மர இலைங்கிறத பத்தி நான் ஏற்கனவே பல இதுல சொல்லியிருக்கேன். இதனுடைய மந்திரத்தை சொல்லி இதுல முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய மரம். இந்த இலையில முக்கோடி தேவர்களும் வசிப்பதாக ஐதீகம். இதையெல்லாம் பத்தி உங்களுக்கு பல பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த அரச இலையை நம்ம இன்றைய தினம் பயன்படுத்தணும். இதுல எல்லா தேவதைகளும் வாசம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த அரச இலையில நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலம் ஐஸ்வர்யம் சேரும். இந்த வாராகி அம்மனை நினைச்சு பஞ்சமி திதியில இந்த 5 அரச இலைகளை வச்சு நம்ம இப்படி தீபம் ஏற்றுவதால நமக்கு வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். சரி, இந்த அரச இலைகளை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்குங்க. இந்த அரச இலைகளில் மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு இலையிலையும் வைங்க. இந்த அரச இலைகளின் மீது ஒரு மண் அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 5 அரச இலைகள்லையும் 5 மண் அகல் விளக்கு வைங்க.
இந்த மண் அகல் விளக்குல மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இன்றைய தினம் நான் ஏற்கனவே சொன்னேன், நெய்வேத்தியமாக வாராகி அம்மனுக்கு மொச்சை, வெள்ளை மொச்சை வந்து வேக வைத்து நெய்வேத்தியமாக வைங்க. இதெல்லாம் எனக்கு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஒன்றும் தவறே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கல்கண்டு, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை எது வேண்டுமானாலும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். மலர்கள் வச்சு அம்பாளை வந்து உங்கள் வீட்டில் படம் இருக்குது, சிலை இருக்குது அப்படின்னா நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணி வைங்க. எங்கள் வீட்டில் வாராகியம்மன் படமும் இல்லை, சிலையும் இல்லை, நான் சாமியை கும்பிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. தாராளமாக கும்பிடலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. நீங்கள் ஏற்றி வச்சிருக்க தீபத்தில் வாராகியம்மன் உருவத்தை நினச்சி மனதார கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், வழிபாடுகளை செய்யலாம். இப்போ அந்த தீபச் சுடரில் வந்து வாராகி அம்மன் தெரிவதாக நினைத்து கொண்டு, அம்மா பஞ்சமியாகிய வாராகி தாயே, அச்சம் கொடுப்பனவற்றுக்கு இடமில்லாமல் என் வாழ்க்கையில் எனக்கு துணையாக இருந்து என்னை காப்பாயாக அப்படின்னு உங்களுக்கு எப்படி இதுதான் சொல்லணும்னு இல்லை, எப்படி உங்களுக்கு வாராகி தாயை வழிபடணும்னு தோணுதோ அப்படி நினச்சி வாராகி தாயை வழிபட்டு எப்போதும் எனக்கு துணையா இரு அம்மா அப்படின்னு சொல்லி ஓம் வாராகி தாயே போற்றின்னு இப்போ தீபச்சுடரை பார்த்து இதை சொல்லுங்க. ஆனால் வெறும் வயிற்றில் என்ன சொல்லணும் காலையில் எழுந்ததும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த அரச இலை மீது ஏற்றி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தீபம், அந்த தீபத்தில் வந்து நம்ம என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருள் பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை வந்து பொடி பண்ணி அந்த பட்டை தூள் வந்து வச்சிருங்க. அந்த பட்டை தூளை வந்து ஒவ்வொரு அகல் விளக்கிலும் சிறிது போடுங்க. இது வந்து இந்த பட்டை அப்படிங்கிறது தனவசியத்திற்கும் தாந்திரீக பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பரிகார பொருளாக இருக்கு. இந்த பட்டை தூளை வந்து எப்போ போடணும் அப்படின்னா, நீங்கள் தூப தீபம் எல்லாம் காட்டுவதற்கு முன்னரே இந்த பொருளை போட்டுட்டு அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து சூடம் காட்டணும். இந்த தீபத்தை நீங்கள் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்றும், தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, எந்த பஞ்சமியாக இருந்தாலும் பஞ்சமி திதி ஆரம்பித்த பிறகு இரவு வேளையில் அல்லது ஈவினிங் 6 மணிக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் இந்த பஞ்சமி திதி அன்று நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் ஐம் வாராகி நம அப்படின்னு 5 முறை சொல்லுங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் 5 அப்படிங்கிற எண் வந்து பஞ்சமி திதிக்குரிய எண். அதனால் 5 முறை ஓம் ஐம் வாராகி நம அப்படின்னு இந்த வரியை தொடர்ந்து சொல்லிட்டு வாராகி அம்மனை மணக்கண் முன் கொண்டு வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி, என் வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினத்தை வேலையை நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. காலையிலேயே வாராகி அம்மனோட அருள் உங்களுக்கு கிடைச்சி அன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திலும் வாராகி அம்மன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற செய்வாள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.